சிஎஸ்கே சந்திக்காத சோதனைகளா? தல தோனியின் கம்பேக் லோடிங், தவறுகளை களையும் ருத்துராஜ் பிளம்மிங். ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை பெற்றுள்ளது. இந்த தோல்வியின் காரணமாகவும் நம்பர் 9 தோனி களமிறங்கியதாலும் டென்ஷனான சிஎஸ்கே ரசிகர்கள் கொந்தளித்து வருகின்றனர். தோனி தொடங்கி சிஎஸ்கே நிர்வாகம் வரை டிக்கெட் ஸ்கேம், கள்ளச்சந்தையிலும் டிக்கெட் விற்பனை என்று விளாசி வருகின்றனர். ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி 50 ரன்கள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை பெற்றிருக்காங்க. இந்த தோல்வியின் காரணமாகவும் நம்பர் 9 தோனி களமிறங்கியதாலும் டென்ஷனான சிஎஸ்கே ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. தோனி தொடங்கி சிஎஸ்கே நிர்வாகம் வரைக்கும் டிக்கெட் ஸ்கேம், கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்பனை அப்படின்னு விளாசி வர்றாங்க. கடந்த 2 வருஷமாவே தோனியோட கடைசி சீசன் அப்படின்ற பெயர்ல சிஎஸ்கே அணி செஞ்சுட்டு வர்ற மோசமான ஸ்கேம் ரசிகர்களிடையே விரக்தியை ஏற்படுத்தி இருக்கு. அவர் வரும்போது ஒலிக்கப்படும் பாடல், அவரோட ஷாட்டுகள் மூலமா ரசிகர்களை ஏமாற்றி வந்தாங்க. கடந்த சீசன்ல கேப்டன்சி ருத்துராஜ் கேக்வாட் கைகளுக்கு போன நிலையில சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேறல. இந்த வாட்டி சிஎஸ்கே அணி வெற்றிகரமான சீசனை தொடங்கினாலும் சொந்த மண்ணில் ஆர்சிபி அணியோட அடைஞ்ச தோல்வி ரசிகர்களை விரக்தி அடைய வச்சிருக்கு. அது மட்டுமல்லாம மைதானத்தில் இருந்த எல்லாருமே தோனி தோனி என்று கரகோஷம் எழுப்ப, தோனி அஸ்வினுக்கு பின் பேட்டிங் செய்ய களமிறங்கியது ரசிகர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு. இதனால சிஎஸ்கே அணியை ரசிகர்கள் விளாசி தள்ளிட்டு வர்றாங்க. ஆனா தோனியே தவறு செஞ்சாலும் திரும்ப கேள்வி கேட்கும் ரசிகர்களே உண்மையாக கிரிக்கெட் ரசிகர்கள். நாயக பிம்பத்தை வைத்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் செஞ்சுட்டு வர்ற ஸ்கேம ஒரே ஒரு தோல்வி ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்கு. இதனால சிஎஸ்கே அணி நிச்சயம் கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஐபிஎல் வரலாற்றுல கம்பேக் அப்படின்னாலே சிஎஸ்கே அணி தான். சூதாட்ட பிரச்சனையில சிக்கி 2 ஆண்டுகள் சிஎஸ்கே அணிக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அதே போல புனே அணிக்காக தோனி விளையாடினப்போ 2017 சீசன்ல ஸ்டீவ் ஸ்மித்திடம் கேப்டன்சி அளிக்கப்பட்டது. அப்போதும் தோனி ரசிகர்கள் அமைதி காத்துட்டே வந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 2018ஆம் ஆண்டு மாஸ் கம்பேக் கொடுத்து கோப்பையை வென்றிருக்காங்க. துபாயில் நடைபெற்ற ஐபிஎல் தொடர்ல தோனியால ஓட முடியாம மைதானத்திலேயே முட்டி போட்டு ஓய்வெடுத்தாரு. அந்த சீசனோட தோனியோட சகாப்தம் முடிவுக்கு வந்ததா பார்க்கப்பட்ட போது அடுத்த சீசன்லேயே கோப்பையை வென்று சாதிச்சும் காட்டினாரு. 2022ஆம் ஆண்டு கேப்டன் இல்லாம திண்டாடிய போதும் அடுத்த சீசன்லேயே மீண்டும் தோனி சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வச்சாரு. மெகா ஏலத்திற்கு தோனி ஓய்வு பெற்றுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது 43 வயசுலயும் தன்னால விளையாட முடியும் அப்படின்னு அன்கேப்ட் வீரரா களம் புகுந்திருக்காரு. இதனால தோல்வியடையும் போது ரசிகர்களிடையே எதிர்ப்பு வரும் அப்படின்றத தோனியும் உணர்ந்திருப்பாரு. இதனால ரசிகர்களின் கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலளிக்காம வெற்றியை பெற்று நிச்சயம் சைலண்டா சம்பவம் செய்வாரு தோனி அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க.